ஹாய்! நம்ம ஒரு குட்டி டிப்ஸ் தான் பார்க்கலாங்க. அதாவது நம்ம பொடியெல்லாம் நம்ம நெறைய யூஸ் பண்ணுவோம் இல்லையா? வீட்ல நெறைய பொடியெல்லாம் யூஸ் பண்ணுவோம். மசாலா மசாலா பொடியெல்லாம் நெறைய யூஸ் பண்ணுவோம். பிரியாணி பொடி, சிக்கன் பொடி, மட்டன் பொடி ரசப்பொடி புளியோதரை பொடின்னு சொல்லிட்டு நெறைய பொடியெல்லாம் வாங்கி வச்சுப்பேன் இல்லையா? அது வாங்கி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஜஸ்ட்டு சும்மா போட்டாலோ, இல்ல எங்கேயாவது போட்டாலும் கொட்டிகிட்டே இருக்கும். இந்த மாரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸ் ஆக்சுவலி ஸ்வீட் பாக்ஸ் தான். ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி ஸ்வீட் கம்ப்ளீட் ஆன உடனே அத தூக்கி போடாம, இந்த பாக்ஸ் ஈஸியாவே எல்லாத்துக்கும் கிடைக்கும் இல்லையா? நம்ம ஏதாவது திங்ஸ் வாங்கும்போது குடுப்பாங்க இல்லையா? அது கம்ப்ளீட் ஆனோனே இத தூக்கி போடாம, இத நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. இத வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த பொடியெல்லாம் இருக்கு இல்லையா? என்னென்ன பொடி வச்சுருக்கோமோ, அந்த பொடியெல்லாம் இங்கே அழகா ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு, அப்போ நம்ம எடுக்கும்போது யூஸ் பண்ண எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ சிதறடிச்சு அங்கங்கே வச்சுட்டு வேலை செய்கிறதுக்கும், இங்கே அழகாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். சப்போஸ் கொட்டுனாலும் அதுலேயே கொஞ்சமாக சிந்திக்கும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வீக்லி ஒன்ஸ் நம்ம வெளியே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு, இதே மாதிரி அகெயின் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் நம்ம நீட்டாக ஃப்ரிட்ஜில் போய் வச்சுக்கலாம். நீட்டாகவும் இருக்கும். ஓகே, இதுதான் என்னோடய டிப்ஸ். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், எந்த ஒரு வேலையை செய்யும்போதும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யுங்க. அதாவது பிடிக்காத வேலையில் இன்ட்ரெஸ்ட் காட்ட முடியாதா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த வேலை உங்களுக்கு பிடிக்குதோ அந்த வேலையை நீங்கள் பிடிச்ச வேலையை செய்யுங்க. பிடிக்காத வேலையை செய்யும்போது அங்கே ஒரு டெவலப்மெண்ட்டும் தெரியாது. ஏதோ ஒரு கடமைக்கு செய்கிற மாதிரியே இருக்கும். அதனால் உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அந்த பிடிச்ச வேலையை நீங்கள் செய்யுங்க. அப்போது அதில் நமக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும். அது மகிழ்ச்சி கிடைக்கிறது இல்லாத நமக்கு திருப்தியாகவும் இருப்போம் இல்லையா? அந்த வேலையை செஞ்சு முடிக்கும்போது நம்ம திருப்தியாகவும் இருக்கும். ஏன்னா அதுதான் நமக்கு பிடிச்ச வேலையாச்சே. ஸோ அந்த உங்களுக்கு பிடிச்ச வேலை ஏதோ அதை செய்யுங்க.